ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபையில் தவிக எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகர் போட்டியின்றி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது பேசிய உதயநிதி தனது பேச்சின் இறுதியில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றார். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஏற்கனவே இப்படி சனாதனம் பற்றி பேசித்தான் சிக்கலில் மாட்டினார். இப்போது மீண்டும் சட்டசபையிலேயே பேசியிருக்கிறார். இதற்கு பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. விஜயை மிரட்டுவதற்காகவே தேவையே இல்லாமல் விஜய் பேசியதாக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டசபையிலே பேசியிருக்கிறார். ஏற்கனவே இது போன்று பேசி சனாதன தர்மத்தை, அதாவது இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதால் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி இழந்து இன்று அவர்களுடைய கூட்டணியினரை இழந்து அவர்களை முதுகிலே குத்தி அதிகாரத்திற்காக பதவிக்காக திமுகவை அண்டி பிழைத்தவர்கள் எல்லாம் இன்று திமுகவை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்று திமுக இருக்கிறது என்பதை உதயநிதி ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் திமுகவை தமிழகத்திலிருந்து பிரித்து மேய்ந்து மக்கள் முற்றிலுமாக ஒழித்து விடுவார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் உணர வேண்டும். இன்றைக்கு சட்டசபையில ஒரு உள்நோக்கத்தோடு வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் தான் உதயநிதி ஸ்டாலின் இதை பேசியிருப்பதாக நான் கருதுகிறேன்.